தொடர்கின்றன. சென்னையில் தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட 170 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1500 சவரன் நகைகள் மீட்கப்பட்டுள்ளது. சென்னையில் தொடர் திருட்டு, வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. இதனை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொள்ளையர்களை பிடிக்க அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய 170 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 1500 சவரன் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சென்னை மாநகர காவல்துறை அலுவலகத்தில் வைக்கப்பட்ட தங்க நகைகளை ஆணையர் திரிபாதி பார்வையிட்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரிபாதி, இதுவரை 120 வழக்குகள் துப்பு துலக்கப்பட்டு செயின் பறிப்பு, திருட்டு உள்ளிட்ட வழக்குகளில் 170 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் பெண் ஒருவர் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் தஞ்சையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை மகநோன்பு சாவடி என்னும் பகுதியைச் சேர்ந்தவர் சித்ரா. இவருக்கு மார்பகத்தில் இருந்த கொழுப்பு கட்டியை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை அளித்து 5 மணி நேரமான பிறகும் அவர் மயக்கம் தெளியாததால் பதற்றமடைந்த உறவினர்கள் சித்ராவை தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு சென்ற சிறிது நேரத்தில் அவரது உயிர் பிரிந்தது. அறுவை சிகிச்சையின் போது கொடுக்கப்படும் மயக்க மருந்தின் அளவு அதிகரித்ததே இந்த மரணத்திற்கு காரணம் என்று தெரிய வரவே அந்த பெண்ணின் உறவினர்கள் ஆத்திரமடைந்து தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். பின்னர் அங்கு சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். கூட கொடுத்துருக்காங்க, அவங்கள ஒத்துக்கிறாங்க. அப்ப நான் சரி பண்றாங்க, கூட போயிடுச்சு, பிரெயின்ல போயிடுச்சு, டாக்டரே சொல்லிச்சு. ஏற்கனவே இதே மாதிரி இங்க ஆயிருக்கு, நிறைய பேர் பிரச்சனை பண்ணிருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்சு 3வது கேஸ். இனி இங்க மாதிரி நடக்க கூடாது. ஹாஸ்பிட்டலே இது சரியில்லைங்க. தகவல் அறிந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் பொக்கிஷங்களை மதிப்பீடு செய்யும் நிபுணர் குழுவிற்கு புதிய ஒருங்கிணைப்பாளரை நியமிக்க அனுமதி வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் கேரள மாநில அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. பத்மநாப சுவாமி கோவிலின் ரகசிய அறைகளை திறக்க உச்சநீதிமன்றம் கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி 5 பேர் கொண்ட நிபுணர் குழுவை அமைத்தது. இதில் தேசிய அருங்காட்சியக தலைவர் CV போஸ், தொல்லியல் துறை மற்றும் ரிசர்வ் வங்கியின் பிரதிநிதிகள் இடம்பெற்றிருந்தனர். இது தவிர முன்னாள் கேரள மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி MN கிருஷ்ணன், திருவாங்கூர் ராஜ குடும்ப வாரிசு மார்த்தாண்ட வர்மா, செயலாளர் அந்தஸ்தில் உள்ள மாநில அரசு பிரதிநிதி ஆகியோர் அடங்கிய 3 பேர் குழுவையும் உச்சநீதிமன்றம் அமைத்தது. ரகசிய அறைகளை திறக்கும் பணியை கண்காணிக்க இக்குழு அமைக்கப்பட்டது. 6 அறைகளில் 5 அறைகள் திறக்கப்பட்ட நிலையில் நிபுணர் குழுவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த IAS அதிகாரி போஸ் பணியில் இருந்து ஓய்வு பெற்றார். அவருக்கு பதிலாக MV நாயரை நியமிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. மாநில பதிவு மூப்பு அடிப்படையில் 1743 இடைநிலை ஆசிரியர் நியமனத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 348 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்தில் பதிவு மூப்பு அடிப்படையில் 1743 இடைநிலை ஆசிரியர்கள் தொடக்க கல்வித்துறைக்காக தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பு நேற்று வெளியானது. 10ஆம் வகுப்பு மற்றும் +2 முடித்து ஆசிரியர் பயிற்சி பெற்ற இரு பிரிவினரும் இப்பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இந்நியமனத்தில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% முன்னுரிமை அளிக்கப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அதன்படி 348 பணியிடங்கள் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு கிடைக்கும். ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளை பொறுத்தவரை சிறுபான்மை மொழி பாடங்கள் கொண்ட பள்ளிகள் மிகவும் குறைவு. கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதால் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் விமானம் தனது விமான சேவையை ரத்து செய்துள்ளது. தனியார் நிறுவனத்தை சேர்ந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கு தினந்தோறும் 50க்கும் அதிகமான விமான சேவையை வழங்கி வந்தது. கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் தனது விமான சேவையை குறைத்தது. இதனால் மொத்தம் 120 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் விமான சேவையை கட்டுப்படுத்தி வரும் விமான போக்குவரத்து அமைப்பு சேவையை ரத்து செய்வதற்கான காரணம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஹிந்துஸ்தான் நிறுவனத்திற்கு சுமார் 600 கோடி ரூபாயும், பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு சுமார் 250 கோடி ரூபாயும் கிங்ஃபிஷர் நிறுவனம் கடன் தொகை செலுத்த வேண்டியுள்ளது.
இதனால் அந்தந்த எண்ணெய் நிறுவனங்கள் விமானத்திற்கு தேவையான எரிபொருளை அனுப்பவில்லை என்றும், தொடர்ந்து நடப்பு நிதியாண்டில் மட்டும் சுமார் 1000 கோடி ரூபாய்க்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டு வங்கிக் கடனை சரிவர திரும்பி செலுத்த முடியாத காரணத்தாலும் விமானங்கள் இயக்கப்படவில்லை என்று தெரிகிறது. நாகை ஒன்றியத்தில் அதிமுகவினர் அராஜகத்தால் தேமுதிக, திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி கொடிமரங்கள் மற்றும் பெயர் பலகைகள் உடைத்து சாய்க்கப்பட்டது. காவல்துறையினர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் 6 ஊராட்சி மன்ற உறுப்பினர்களை கொண்ட ஆலங்குடி கிராமத்தில் 3 அதிமுக உறுப்பினரும் 3 திமுக உறுப்பினரும் உள்ளனர். ஆலங்குடி ஊராட்சி மன்ற தலைவராக அதிமுக உள்ளதால் அதிமுக உறுப்பினர்கள் உள்ள பகுதி மக்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு அளிக்கப்படுவதாகவும், திமுக உறுப்பினர்கள் உள்ள பகுதி மக்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து தேமுதிக, திமுக, கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஊராட்சி மன்ற தலைவரிடம் விசாரித்துக் கொண்டிருந்த போது இரு தரப்பினரும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டதால் அதிமுகவினர் அப்பகுதியில் உள்ள தேமுதிக, திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கொடிமரங்களையும் பெயர் பலகைகளையும் உடைத்து சாய்த்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது சைக்கிள் வீரர். முயற்சியும் முறையான பயிற்சியும் இருந்தால் எந்த சாதனையையும் எளிதாக செய்யலாம். சைக்கிள் வீரர் ஒருவர் சைக்கிளில் என்னென்ன சாதனை புரிகிறார் பாருங்கள். சுரங்க விபத்தில் சிக்கி 21 பேர் பலி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.